ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு சில நியூஸஸ் மூலமாக தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட்டும் ஒரு ரியாக்ட் ஆயிருக்கான். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுற உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னா 8:30க்கே வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அது என்ன அப்படின்னா நேற்றே நான் சொல்லியிருந்தேன், அவர் வந்து வெனிசுலா அப்படின்ற ஒரு கண்ட்ரியை வந்து எதுக்காக அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்றத, ஒரு க்ரூட் ஆயில் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி என்னோட வியூ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து இன்னைக்கு அவர் கொடுத்த நியூஸ் படி பார்க்கும்போது அது லைட்டாக கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா அகைன் க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அகைன் நாங்க வந்து டாரிஃப் போடுவோம் அப்படின்ற மாரி இன்னைக்கு காலையில சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா? இது எத குறிக்குது அப்படின்னா, இப்ப ரஷ்யா கிட்ட வந்து க்ரூட் ஆயில் இருக்குன்றனால, நீ அதிகமா வாங்குறனால தானே நான் சொல்றத நீ கேட்க மாட்ற. இப்ப க்ரூட் ஆயில் சப்ளைல நான் வந்து ஜாம்பவான் ஆயிட்டேன் அப்படின்னா, அப்ப நீ வந்து நான் சொல்றத கேட்டு தானே ஆகணும். அப்படின்ற மாரி ஒரு மிரட்டல் விடுற மாரி தான் அவரோட இது. அண்ட் வந்து ஜெலன்ஸ்கியும் வந்து சும்மா இல்ல. அவரும் வந்து அ வெனிசுலாவ வந்து ட்ரம்ப் அட்டாக் பண்ணாரு. அடுத்து அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. பிளஸ் வந்து ட்ரம்ப் வந்து கொலம்பியாக்குலாம் வேற ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்காரு. அடுத்தவங்கள தான் அடிப்போம் அப்படின்ற மாரி. ஸோ அவர் வந்து ஒரு போர வந்து எடுக்கணும், போர வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே இருக்காரு மாரி இருக்கு. ஸோ அதனால ஒரு பேனிக் அப்படின்றது வந்து மார்க்கெட்ல கிரியேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த நியூஸ பார்த்த உடனே எனக்கு ஐடி வந்து செல் ஆக தான் போகுது அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதே மாரி ஒரு சின்ன செல்லிங்ல தான் முடிச்சிருந்தாங்க. ஸோ ஐடி செல் ஆனதும் இல்லாம பேங்கிங் காலையில சப்போர்ட் பண்ணியிருந்தாலும், திரும்ப எண்ட் ஆஃப் த டே வந்து செல்லிங்ல தான் முடிச்சிருந்தாங்க. ஹெவி வெயிட்ஸ்ல வந்து ஓப்பனிங்ல ரிலையன்ஸ் வந்து அந்த 1600ன்ற லெவல நான் பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். டச் பண்ணணும். அத பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா நீங்க அந்த லெவல டச் பண்ணிட்டு தான் செல்லிங் ஆனாங்க. ஓகேங்களா? HDFC பேங்க் நேத்து நல்ல ரெக்கவரி. பட் இன்னைக்கு வந்து 2.5% கிட்ட செல்லிங் அவங்களும். ஓகேங்களா? ஸோ அதனால ஹெவி வெயிட்ஸ் லைட்டா செல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம். ஏன்னா ஆல் டைம் ஹைல இருக்கும்போது என்ன வேணா நடக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வேற நடந்துட்டு இருக்கும்போது, ஸோ கண்டிப்பா வந்து என்ன வேணா நடக்கலாம். எது வேணா மாறும். ஓகேங்களா? ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் ஆனா இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து பாசிட்டிவா தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். ஒரு நல்ல பாசிட்டிவ். ஆக்சுவலி வெறும் பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. நல்ல பாசிட்டிவ். ஏன்னா 500% வந்து எல்லாமே வந்து 1% வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இது அப்படியே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா 26,300 அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ஒரு மெயினான லெவல். ஓகேங்களா? அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து 26,500, 550 வரைக்குமே மார்க்கெட் போறதுக்கு ராலி குடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு ட்ரம்ப் கொஞ்சம் அமைதியா இருந்தாருன்னா போதும். நம்ம மார்க்கெட் நல்லா தான் இருக்கு. ஆனா ட்ரம்ப் வந்து சம்மந்தமே இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன் 26,250 அப்படிங்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அவன் தான் சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கான். இன் கேஸ் நாளைக்கு அந்த 250 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, நாளைக்கு அவனுக்கு சப்போர்ட் வந்து எங்க இருக்குன்னா 26,000ல தான் சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஒரு 250 பாயிண்ட் பக்கம் செல் ஆகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? பையிங்னா மெதுவா நடக்கும். ஆனா செல்லிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாவே நடக்கும். அதனால நாளைக்கு டேக்கு ஓப்பன் ஆனது 26,300க்கு மேல ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா 26,500, 550 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆகும். இல்ல செல் ஆகுது அப்படின்னா 250 பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் செல் ஆகி 26,000 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா தான் இருக்கான். ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு செல்லிங் வர்றது நல்லது தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த செல்லிங்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைய வந்து அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்த மாரி தான் க்ளோசிங்கும் வச்சிருக்கான். ஓகேங்களா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நாளைக்கு வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவா போச்சுன்னா நல்லாருக்கும். இப்போதைக்கு இது ரீடெஸ்டிங்ல தான் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும். பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஸோ பேட்டர்னுக்கு ரீடெஸ்டிங் இருக்கு. ஸோ ரீடெஸ்டிங் ஃபேஸ்ல தான் அவன் இருக்கான். ஸோ ஐடி அவன் செல் ஆனாலும் அந்த ட்ரெண்ட் லைன வந்து சப்போர்ட் பண்றான். ஏற்கனவே ஒரு தடவ இதே மாரி நடந்திருக்கு பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைன்ல கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்துட்டு, அப்படியே கன்டினியூஸா ராலி குடுத்தான். ஸோ இப்பயும் அதே மாரி ஒரு கேண்டில் தான். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் கிடைச்சு, மொமெண்டம் திரும்ப அப்படியே பாசிட்டிவ்ல ஏறுச்சுன்னா, ஒரு பேட்டர்ன் வேற இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அவன் அடுத்து வந்து 39,500 வரைக்கும் ராலி குடுக்கவும் சான்சஸ் இருக்கு ஐடி. இன்கேஸ் கீழ பிரேக் அவுட் எடுத்தா என்ன நிலைமை அப்படின்றத அடுத்து நான் சொல்றேன். ஓகேங்களா? ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் அந்த இடத்த டச் பண்ணிட்டு செல்லிங். ஸோ நான் பிரேக் பண்ணுவான் இன்னைக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸே சூப்பர் ராலிங்க. சீரியஸா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் செம்ம ராலி ரிலையன்ஸு.
நிஃப்டி இறங்குனாலும் ரிலையன்ஸ் சூப்பரா மேல ஏறுனான். ஓகேங்களா? ஸோ நான் சரி ஓகே. ஆனா இன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னா, சரி பிரேக் பண்ணி குளோசிங் வச்சுட்டானா அடுத்து பார்த்துக்கலாம் என்னன்னு அப்படின்னு பார்த்தா, அவன் என்னன்னா செல் ஆகி தான் முடிச்சிருக்கான். ஸோ அகைன் வந்து இப்போ கீழ இறங்கும் பட்சத்தில் அவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு 1530 வரைக்கும் வரலாம். இல்ல நாளைக்கு கேப் அப் ஆகி திரும்ப 1600 பிரேக் பண்ணா மொமெண்டம் பாசிட்டிவ்ல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. HDFC பேங்க் அவன் என்னடா நேத்து தான் நல்லா போனான். ஏதோ பிரேக் அவுட் எடுக்கிற மாரி இருக்கானே அப்படின்னு பார்த்தேன். கடைசில பார்த்தா ஒரே நாள்ல வந்து ஏத்துனத பூரா இறக்கி விட்டாய்ங்க. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே இருந்துச்சுன்னா மொமெண்டம் பாசிட்டிவ் ஆகும். இல்ல அப்படின்னா மொமெண்டம் கீழ வரும். கீழ வந்துச்சுன்னா கொஞ்சம் நெறைய கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 957 வரைக்கும் ஃபால் ஆகும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 938 வரைக்கும் ஃபால் ஆகும். HDFC பேங்க் அந்த டிமெர்ஜர் ஆனதுக்கப்புறம் பெருசா வந்து யாருமே உள்ள வரமாட்றாங்க. ஓகேங்களா? பையிங்க்கு. ஸோ இத வந்து ஃபோக்கஸ்லயே வச்சிருங்க. ஏன்னா இவைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூம் அப்படின்னு ஆகுறாய்ங்க, நல்லா ஏறப் போறாய்ங்க அப்படின்னா, வேற லெவல்ல ஏறுவாய்ங்க. ஸோ அதனால பேங்கிங்ல இவன வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்லயே நீங்க வச்சுக்கோங்க. நானே வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. நாளைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாரி உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னா, நம்ம ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.